இருக்கணும், ஆக்டிவாக இருக்கணும். ஓகேங்களா? இப்போது இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இங்கே மடிச்சு வச்சுக்கோங்க. ப்ரெஸ்ஸிங் பண்ணி விட்டிங்கன்னா அப்படியே நச்சுன்னு உட்காந்துக்கும். ஓகேங்களா? தையல் வந்து இங்கே போடணும். ஓகே, எல்லாமே சிங்கிள் தையலாக தான் போடுறேன். இது முழுக்க பிகினர்ஸ்க்கானது. அதனால் நல்லா தைக்க தெரிஞ்சவங்க தயவு செஞ்சு கொஸ்டின் ரேஸ் பண்ணி அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணி விட்றாதீங்க. ஓகேங்களா? மறுபடியும் ஒரு மடிப்பு, அதுக்கப்புறம் ஒரு மடிப்பு. ஒட்டி வந்து தையல் போடுங்க. போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, கை சுற்றலை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்ரெடி மார்க் பண்ணது தெரியுது இல்லைங்களா? அதுலேயே வந்து 4 பக்கமுமே என்ன பண்ணிக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 4 பக்கமும் மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம என்னதான் நம்ம கட்டிங் போட்டாலும் இந்த மாதிரி நமக்கு வந்துடும். ஸ்டிச்சிங் பண்ணுறப்ப ஏற்ற இறக்கமாவோ இல்லை கூட குறையாவோ அந்த மாதிரிலாம் வந்து தைச்சிட்டிங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் பிகினர்ஸுக்கு வந்து வரும். அப்போ இங்கே வந்து பார்த்துக்கோங்க, எவ்வளோ மடிச்சு அடிச்சிருக்கோம், கூட வச்சுருக்காங்களா, கம்மியாக வச்சுருக்காங்களா. இப்போ 1/4 இன்ச்சு அப்படின்னாலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்லாம் நமக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது. இப்போ இங்கே இருக்கிறது எக்ஸஸாக இருக்கிறது என்ன பண்ணிக்கோங்க, கட் பண்ணிவிட்டு இதை வந்து என்ன பண்ணிவிடுங்க, மேலே சென்டர் நாச்சு வந்து போட்டுருங்க. ஓகேங்களா? போட்டதுக்கப்புறம் இது 4.75 இருக்கான்னு பாருங்கள். வளைச்சி வந்து அங்கே 4.75 மார்க் பண்ணியிருக்கோல, இது 4.75 இருக்கான்னு பாருங்கள். இப்போ இது வந்து எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. அது எப்படி இதில் வச்சு ஜாயின் பண்ணுறப்ப கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ இதுக்கு நம்ம குடையெல்லாம் மாட்டோம், அப்படியே தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இதே மாதிரி தான் வந்து சுடிதாருக்கு வந்து கை வந்து இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா கட்டிங்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து கட்டிங் போட்டிருக்கேன். இதுக்குன்னு ஒரு மெஷர்மெண்ட் இருக்குது. அந்த மெஷர்மெண்ட் வந்து நமக்கு அட்வான்ஸ் கிளாஸில் தான் இருக்கும். ஓகேங்களா? அதனால் நான் எப்படி கட்டிங் போட்டிருக்கேனோ அதே மாதிரியே நீங்களும் கட்டிங் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போது இந்த ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? இதுக்கு நேராக வந்து இந்த நாச்சு பகுதி வந்து என்ன பண்ணிக்கோங்க, வச்சுருங்க. ஓகே, வச்சுட்டு சென்டரில் இருந்து தான் என்ன பண்ணணும், தையல் வந்து போடணும். இங்கே பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இது பெண்டாக இருக்குது பார்த்தீங்களா, அது லைட்டாக இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு தையல் போடுங்க. இப்போ இந்த நாச்சும் ஈவனாக வரணும். இதுதான் கை ஜாயின் பண்ணுற முறை. ஓகேங்களா? இன்னொரு கை ஜாயின் பண்ணுறப்ப உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்கிறேன். இப்படி நீங்கள் இந்த நாச்சும் கரெக்டாக ஜாயின் ஆனால் மட்டும்தான் நமக்கு என்ன ஏற்ற இறக்கமாக வராது. ஓகேங்களா? மறுபடியும் இங்கே நிப்பாட்டிடுங்க. நிப்பாட்டிட்டு இந்த எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டே வந்து கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், கையில் சுருக்க விழுகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் வந்து எனக்குள்ளே நிப்பாட்டிடுங்க. நிப்பாட்டிட்டு இந்த பீஸை இதுக்கு நேராக வந்து வச்சுருங்க. ஓகே, எல்லாம் சிங்கிள் தையலாக போட்டிருக்கேன். மறுபடியும் இந்த பக்கம் கை ஜாயின் பண்ண